என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு இறைவனின் பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைத்த பிரார்த்தித்து அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் சகஸ்ரநாமத்தை பார்ப்போம். வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ 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 திட சங்கர்ஷணோ அச்சுதகம் திட சங்கர்ஷணோ அச்சுதகம் திடோ சங்கர்ஷணோ அச்சுதகம் வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ திட சங்கர்ஷணோ அச்சுதகம் வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ திட சங்கர்ஷணோ அச்சுதகம் வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ திட சங்கர்ஷணோ அச்சுதகம் வருணோ வாருணோ விருஷம் வருணோ வாருணோ விருட்சம் வருணோ வாருணோ விருட்சம் புஷ்கராட்சோ மகாமனகம் புஷ்கராட்சோ மகாமனகம் புஷ்கராட்சோ மகாமனகம் வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ திடசங்கர்ஷணோச்சுதகம் வருணோ வாருணோ விருஷ்ட புஷ்கராட்சோ மகாமனகம் வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ திடசங்கர்ஷணோச்சுதகம் வருணோ வாருணோ விருஷ்ட புஷ்கராட்சோ மகாமனகம் வேதாஸ்வாங்கோஜிதகிருஷ்ணோ திடசங்கர்ஷணோச்சுதகம் வருணோ வாருணோ விருஷ புஷ்கராட்சோ மகாமனகம். எம்பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்று நாம் பிறவி எடுத்ததுக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும். இந்த மனித பிரிதாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவு, ஆற்றல், சிந்தனா சக்தி அனைத்தையும் கொடுத்துள்ளான் இறைவன். இதற்கு நிகரான பிறவி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அறிந்து புரிந்து தெளிந்து தெளிவாக செய்யக்கூடிய செயல்கள், அறிவு, ஆற்றல், திறன் அனைத்தையும் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மை பொய், சில நேரத்தில் உண்மையே பொய்யாருது, பொய்யே உண்மையாகிடுது. இது இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ கலியுகத்தில் நடந்தது. உண்மை சொல்கிற வாழ முடியல, உண்மையாக இருக்கிறவனுக்கு நல்ல பேர் இல்லை, உண்மையை நினச்சி வாழணும்னு நினைக்கிறவனுக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பொய் தான் உண்மையாயிடுது. அவன் பொய்யே சொன்னாலும் அவனுடைய பேக்ரவுண்டு, அவனுடைய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, ஆள்பலம், பணபலம், அவனுக்குன்னு ஒரு கூட்டம், இப்படி இருக்குச்சே அவன் பொய்யே சொன்னாலும் அது உண்மைன்னு நினச்சிட்டு இன்றைக்கி பல பேர் 99% வாழ்ந்துன்னு இருக்காங்க. உண்மை என்றைக்குமே அரங்கேற மாட்டேங்குது. இது காரணம் உண்மையை சொல்ல முடியல, உண்மையை பற்றி பேச முடியல, உண்மையாக வாழ முடியல. இது காரணம் விஞ்ஞான வளர்ச்சியா, இல்லை உங்களுடைய நாகரிக வாழ்க்கையா, அதற்கு மேலே நீயும் அளவுக்கு மேலே ஆசைப்பட்டு இதெல்லாம் ஒன்று இப்படிலாம் ஒன்றுன்னு நினச்சின்னு வாழறோமா? இது எதுவுமே காரணம் இல்லை, உன் மனசு தான் காரணம். தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் தெய்வத்துக்கும் பயந்து ஆத்ம விசாரணை செஞ்சுன்னு வாழ்ந்தால் உண்மையை தவிர வேறு எதுவுமே வராது. உண்மையை தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம், உண்மையாக வாழ்வோம். இந்த உண்மையாக வாழறதுன்றது இப்போ இருக்க காலத்தில் வெறுமே சொல்ல முடியாது. கடினம். மனித பிறவி எவ்வளோ கடினமோ உண்மையாக வாழறது அவ்வளோ கடினம். நான் எங்கேயுமே பொய், புரட்டு, ஏமாத்தல், ஏமாறுறது, ஏமாத்துறவங்க வாழ்ந்துருக்காங்க இந்த பூ உலகத்தில். என்றைக்குமே யாருமே சொல்ல கேளுங்க, பொய் என்றைக்குமே நிலைக்கும். உன்னுடைய நேரங்காலம், நீ செய்த தர்மம் போன ஜென்மத்தில் புண்ணியம், உங்கள் தாயார் தகப்பனா உங்களுடைய பிறவியில் செஞ்ச புண்ணியத்தில் நீ இப்போது பொய்யே சொன்னால் உண்மையாக போகும். அதே ஒரு ஆட்டில் திரும்பச்சே. ஏன்னா கொடுத்தவன் இறைவன், திரும்பி வாங்க போகிறவன் இறைவன். கொடுக்கப்பட்டது இறைவனால் திரும்ப வாங்கக்கூடிய
ஒரே ஒருவன் யார் என்றால் அவனே பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். கொடுத்தவன் தெரியாத எப்போ தூக்கி எப்போ வைக்கணும், எப்போ எப்படி நடத்தணும்ன்ட்டு உன் நேரம் நல்லா இருக்கும்னு அவனை விட்டுட்டே இருப்பான். சவாரி பண்ணுன்ட்டு எப்போ கீழே இறக்கி விடுவான்னு தெரியும். இறக்கி விடுச்சு எந்த வேகத்தில் போய் அந்த வேகத்தில் 4 மணி கீழே விழுவியான்றது தெரியாது. அதனால் போய் என்றைக்குமே நிலைக்காது, நிலச்சதாகவும் இல்லை. தர்மத்தின் வாழ்வை சூது கவினாலும் தர்மமே ஜெயிக்கும்னு கண்ணன் சொன்னார். எங்கெல்லாம் அதரம் தலை தூக்கி கோரதாண்டம் ஆடுறதோ அங்கெல்லாம் என்னுடைய பிறவி, அங்கெல்லாம் என்னுடைய ஆட்சி, அங்கெல்லாம் என்னுடைய பார்வை இருக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணர் யுகம் முடியத்தை சொல்லிட்டு போனார். பாபர் யுகத்தில் கலியுகம் கொடுமையாக இருந்தாலும் தர்மத்தின் வாழ்வில் சூது கவினா தர்மே ஜெயிக்கும் என்று கண்ணன் சொன்னபடி தர்மத்தோட சத்தியத்தோட உண்மையோடு வாழ்பவர்களுக்கு என்றைக்குமே குறை இருக்காது. கோடி கோடியாக பணம் பொய் சொல்லி பணத்தை பொருள் சேர்த்தனா வியாதி, கொடுத்து ஏமாறுவது, களவு போவது, மன அமைதி இல்லாமல் மாத்திரை போட்டு தூங்குறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? குடிசையில் வாழ்ந்தாலும் சாப்பிட்டோடனே தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நினச்சது சாப்பிட்றது, மாத்திரை இல்லாத மருந்து இல்லாத மன நிம்மதியோடு வாழறது, அதுதான் சிறந்த வாழ்க்கை. அதனால் நம்ம இப்போ உண்மையை சொல்லிட்டு வாழ முடியல நினைக்காதீங்க. பொய் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையை மாறி நம்ம வாழ்க்கை, நம்ம சரீரம் எதுவுமே நிலை இல்லை. இருக்க மட்டும் பரிசுத்தமாக, உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக வாழ வேண்டும். உனக்கு நீ உண்மையாக இரு. உனக்கு நீ உண்மையாக இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் உண்மையாக தான் செயலாக்கப்படுவீர்கள், செயலாக்கம் செய்து வருவீர்கள். புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம். சத்தியமேவே ஜெயித்தேன்ற மாதிரி சத்தியம் என்றைக்கும் சாகாது. சத்தியத்தையும் தர்மத்தையும் 2 கால்களாகவும் உண்மையும் நேர்மையும் 2 கைகளாக வைத்துக்கொண்டு நாமும் வாழ நாடும் வளமாக நலமாக செழிப்பாக வளர்ச்சி பாதையை சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு நம்மால் முடிந்தது என்ன என்பதை ஒவ்வொரு ஜீவர்களும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நினைத்து பெருமை புகழோடு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு நம்மால் முடிந்தது என்ன என்பது ஆத்ம விசாரணையுடன் உணர்ந்து செயல்பட்டு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்.